இது மகிமை நேரம். எனக்கு அன்பான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் நமது தீர்மானங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்காக நாம் சில தியானங்களை தியானித்தோம். இந்த தீர்மானங்களை நாம் தோற்காமல் இறுதி வரை அந்த தீர்மானத்தில் நிலைத்திருப்பது எப்படி என்று நாம் இந்த வாரம் முழுவதும் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நமக்கு நாம் எடுத்த தீர்மானங்களை நாளைக்கு செய்வேன் என்று சொல்லாமல் இன்றே செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமது பலனை எதிர்பார்க்காமல் நம்ம கடமையை செய்து கொண்டே இருக்கணும் இந்த புதிய ஆண்டில் அப்படின்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல் காலத்தை பார்த்து அது குறுகினது என்று நாம் ஞானத்தோடு இந்த பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமது தீர்மானங்களெல்லாம் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதே போல் வேதத்தை எப்படியெல்லாம் வாசித்தால் நமது தீர்மானத்தை, இலக்கை, குறிக்கோளை அடைய முடியும், எப்படி நாம் ஜெபித்தால் நாம் அநேகருக்கு ஜெபிக்க முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போல் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நம்மை போல முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், நம்மை போல பிறனை நேசிக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்தார். நிறைவாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் நாம் திட்டமிட்டு செயல்படும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஒரு திட்டமிட்டு செயல்படும் போது வேத வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 8:36 லேவியர் செய்ய வேண்டிய வேலையை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்று கர்த்தர் மோசேட்ட சொல்லுதார். திட்டம் பண்ண கடவாய். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படும் போது அதில் நம்ம முன்னேறி செல்ல முடியும். இந்த லேவியர் செய்ய வேண்டிய காரியத்தை திட்டம் பண்ண கடவாய் என்று ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்ம குறிக்கோளை, நம்ம லட்சியத்தை அடையணும்னா நம்ம திட்டமிட்டு செயல்படுகிறவர்களா செயல்படணும். நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம திட்டமிட்டு செயல்படும் போது அந்த குறிக்கோளை நம்ம அடைய முடியும். திட்டமிட்டு செயல்பட்டால் கால விரயமாகுதலை நாம் தவிர்க்க முடியும். ஏதோ நம்ம கையில் கிடைச்ச நேரத்தை கையில் கிடைச்சபடி நம்ம விரயமாக்கி செல்லாமல் அந்த ஒவ்வொரு காலத்தையும் திட்டமிட்டு சீர்படுத்தி நம்ம செயல்படும் போது நாம் நன்மையை காணுகிறவர்களாய் நாம் முன்னேறி செல்லலாம். பொதுவாக சிலருக்கு ஒரு நாள் போகிறதே ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிலர் 24 மணி நேரம் பத்த மாட்டிருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் இந்த நாள் வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய மனுஷனுடைய நாட்கள் புகையை போல, நிழலை போல, அலுப்பு நிறைந்ததா, அஞ்சல்காரனின் ஓட்டத்தை போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஒரு நாள் எப்படி செலவழிக்கிறோம் என்பதை திட்டமிட்டு நாம் செயல்படுறவங்களா இருந்தால் பெரிய காரியத்தை நம்ம செயல்பட முடியும். நாளுக்கு நாள் நம்ம விருத்தி அடைந்து செல்ல முடியும். நம்மளுடைய தீர்மானங்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம விருத்தியை காண முடியும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்ட்டு வேதவசனம் சொல்கிறது. அதே போல் நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து செல்வதற்கு நாம் திட்டமிட்டு செயல்படும் போது நம்மால் முன்னேறி செல்ல முடியும். காலையில் ஆண்டவருக்கு கொடுக்க நேரத்தை திட்டமிடணும், நம்ம குடும்பத்தை கவனிக்கிற நேரத்தை திட்டமிடணும், நம்ம நமது பணியை திட்டமிட்டு செயல்படணும். இன்னுமாய் சுவிசேஷம் அறிவிப்பது, நாளுக்கு நாள் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று சங்கீதம் 96:2 கூறப்பட்டிருக்கு. அதை நாம் திட்டமிட்டு செயல்படுகிறவங்களா காணப்படணும். முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருக்கிற போது ஒரு படைத்தளபதி தனது படையை வைத்து கொண்டு நின்னாராம். அப்போ தலைமை அலுவலகத்திலேருந்து அவருக்கு செய்தி வந்துட்டே இருந்துச்சு, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, முன்னேறி சென்றிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லி அவர்களிடம் கேட்குறாங்க. அப்போ அவர் நான் முதல் நாள் நின்ற இடத்துலே தான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாராம். வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாராம். 3ஆம் நாள் ஆயிடுச்சு. அப்பவும் அவர் நான் முதல் நாள் நின்ற இடத்துலே தான் இருக்கேன், வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு தகவல் வந்துச்சான், நீங்கள் அந்த இடத்த விட்டு முன்னேறி செல்லுங்கள் அப்படின்ட்டு. அதே போல் தான் நம்ம தீர்மானத்தில் அதே கண்டிஷனில் ஒன்றுமே என்னால் முடியலை, நான் 1ஆம் தேதி எடுத்ததில் 2ஆம் தேதி நின்னதுலே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம முன்னேறி செல்லுகிறவங்களா இருக்கணும். திட்டமிட்டு செயல்படும் போது நம்மளால் முன்னேறி செல்ல முடியும் என்பது நிச்சயம். இந்த புத்தாண்டு தீர்மானத்தை நம்ம எடுத்துருக்குறோம். அதை என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம உறவுகள்கிட்ட, நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை, நான் ரகசியமாக தான் என் தீர்மானத்தெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த தீர்மானம் நிறைவேறாமல் போயிடும்.
பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம கேட்பாங்க, என்ன நீ இதை செய்யணும்னு நினச்சிய, எவ்வளோ முடிச்சிருக்க, உன் தீர்மானம் நிறைவேறிச்சா அப்படின்ட்டு அவங்க கேட்குறது நம்ம தீர்மானத்தை இன்னும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ட்டு நம்மளை ஊக்கப்படுத்துகிறதா இருக்கணும். நான் 3 தடவை பைபிள் வாசிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். என்ன பைபிள் வாசித்துட்டியா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய தீர்மானத்தை நம்மளுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுகள்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்கிறவங்களா இருக்கணும். அதே போல் முக்கியத்துவம் அதை கொடுத்து அதை தீர்மானமாக அதை 1ஆம் தேதி சர்ச்சில் எடுத்ததோடு நிற்கி அப்படின்ட்டு இல்லாமல் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த புதிய ஆண்டில் நான் ஒரு புது மலர்ச்சியோடு நான் செயல்படணும்னு நினச்சேனே, ஆனால் நான் இன்னும் பழைய வருடத்தில் இருந்த மாதிரி இருக்கேனே அப்படின்ட்டு இல்லாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுகிறவங்களாக காணப்படணும். அதே போல் அதை எழுதி வைக்கணும். அநேகருக்கு அந்த புதிய ஆண்டில் வாக்குத்தத்தை நாம் எடுத்திருப்போம், அன்னையோட மறந்துடும். இல்லாட்டி நம்ம தீர்மானம் எடுத்திருப்போம், என்னது இப்போ எடுத்துட்டே தெரியாது. ஆகவே நம்ம எழுதி வைத்து அந்த தீர்மானங்களை செயல்படுத்தும் போது அந்த இலக்கை குறிக்கோளை நம்ம அடைய முடியும். அதே போல் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம எடுத்த தீர்மானம் எனக்கு தானே தெரியும், நான் அப்படி இருந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் அதில் உண்மை உள்ளவங்களா, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றல உண்மை உள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று போட்டிருக்கு. அப்போ உண்மை உள்ளவங்களாக இருக்கும்போது நம்ம தீர்மானத்தின் இலக்கை நாம் அடைய முடியும். ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவர்கள் ஒரு தீர்மானம் செஞ்சாங்களாம். அவங்க வீட்டில் ஒரு பசு கன்று ஈனும் தருவாயில் இருந்துச்சு. அப்போ இந்த பசு கன்று போட்டால் அது ஆலயத்திற்கு வைக்கணும், பசுவையும் கன்றையும் ஆலயத்துக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு 2 பேரும் தீர்மானம் செய்தார்கள். ஆனால் அந்த தீர்மானத்தில் அந்த கணவன் உண்மையற்றவனாக மாறிட்டான். அது வளர்ந்த உடனே கொடுப்பதற்கு அவனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த மனைவிட்ட சொன்னான்னா, நான் இந்த பசுவையும் கன்றையும் சந்தையில் போய் நான் விற்று அதை பணமாக நம்ம ஆலயத்தில் வச்சுருவோம் அப்படின்ட்டு சொன்னான். சரி, பொருளாக கொடுத்தா என்ன, பணமாக கொடுத்தா என்ன, அப்படியே செய்துருவோம் என்று மனைவி சொல்லிவிட்டாலும், இவர் சந்தைக்கு சென்று பசுவும் கன்றும் 100 ரூபாய் என்று ஏலத்துக்கு விட்டார். அதுக்கு பிறகு ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த பசுவையும் கன்றையும் வாங்குறவங்க இந்த சேவலை 5000 ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று அவன் சொன்னானான். சொல்லி 5100 ரூபாய்க்கு விற்றுவிட்டு மனைவியிடம் 100 ரூபாயை கொடுத்து கோயிலில் காணிக்க போட்டுரு அப்படின்ட்டு சொன்னாராம். அதாவது இந்த பசுவும் கன்றும் 100 ரூபாய்க்கு போச்சு, அந்த சேவல் தான் 5000 ரூபாய்க்கு போச்சு அப்படின்ட்டு தனது தீர்மானத்தை மாற்றி உண்மையற்றவனாய் இருந்தான் அப்படின்ட்டு பார்க்குறோம். நாம புது வருடத்தில் புதிய தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் பாதி நேரம் நிறைவேற்ற முடியாமல் நமது சூழ்நிலைகள் நம்மளை மாற்றி விடலாம். ஆனால் தூக்கி பார்த்து நம்மளுடைய தீர்மானத்தை செயல்படுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு கொடாகுடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். இந்த புத்தாண்டிலும் ஆண்டவரே, நாங்கள் பழைய வாழ்க்கையே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இராதபடி புது மறுமலர்ச்சி அடைந்தவர்களாய் ஆண்டவரே, புதிய மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நாங்கள் காண்பதற்கு ஆண்டவரே அநேக தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். அதை செயல்படுத்தி முடிப்பதற்கு எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யுங்க இயேசுப்பா. தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் உத்தமமாய் நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.